Hi students, 8th standard English. Today we are going to do worksheet 2. Okay, we'll start. Poem My Special Hero. First, read the lines from the poem My Special Hero and answer the question given below. இங்கே 3 lines கொடுத்துருக்காங்க My Special Hero poemலேருந்து. அதை ரீட் பண்ணி அந்த கொஷினுக்கு 2 lines கொடுத்துருக்காங்க. கொஷினுக்கு கேட்டிருக்காங்க, அதுக்கு ஆன்சர் பண்ண போகிறோம் நம்ம. How did I get so lucky? You were the dad chosen for me. Why did the poet feel lucky? The poet felt her father's love is a gift sent from heaven. அதாவது poet என்ன நினைக்கிறாங்கன்னா, அவங்களோட அப்பாவுடைய அன்பு வந்து கடவுளால் கொடுக்கப்பட்ட கிஃப்ட்டு, சொர்க்கத்திலேருந்து அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட கிஃப்ட்டு. She considered her lovable and caring father to be her special hero. அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, அவங்களுடைய அன்பான அப்பா, அவங்கள அவ்வளோ கேர் எடுத்துக்கிற அப்பா வந்து அவங்களுடைய ஸ்பெஷல் ஹீரோவாக அவங்க நினைக்கிறாங்க. அவர் தான் அவங்களுக்கு ஸ்பெஷல் ஹீரோ அப்படின்னு நினைக்கிறாங்க. அதுதான் ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் ஒன். ரீட் த ஃபாலோயிங் பேசேஜ் அண்ட் ஆன்சர் த கொஸ்டின் கிவன் பிலோ. இந்த பேசேஜ் படித்து கீழே இருக்கிற கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ண சொல்லியிருக்காங்க. Father's love is eternal. He will be there to guide his child for a better future. அப்பாவுடைய அன்பு வந்து நிகரற்றது. அது அவர் வந்து எப்பயுமே தன்னுடைய குழந்தைங்க எதிர்காலத்தை நோக்கி தான் வழி நடத்துவாங்க. He also teaches his child righteousness. When a father tries to discipline his child, the child sometimes misunderstand what his father is trying to do. அப்பா எப்பயுமே குழந்தைங்கள நல்வழிப்படுத்திட்டு தான் இருப்பாங்க. சில சமயம் அப்பா வந்து நல்ல ஒழுக்கங்களை சொல்லி கொடுக்கும்போது குழந்தைங்க வந்து அப்பாவையே தப்பாக என்ன தான் இந்த அப்பா சொல்ல வராரு அப்படின்னு நினச்சிக்குவாங்க. A father's love is unconditional. எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாதது தந்தையினுடைய அன்பு. Every father wants the best for his child because his child is the source of his happiness. ஒவ்வொரு அப்பாவும் வந்து தன்னுடைய குழந்தைக்கு உலகத்திலேயே இருக்கிற சிறந்தது கிடைக்கணும்னு நினைப்பாங்க. ஏன்னா அவருடைய வாழ்வின் சந்தோஷமே வசந்தமே என்னது? குழந்தைங்க தான். A father's love is eternal. Justify your views in 4 or 5 sentences. உன்னுடைய அப்பாவுடைய அன்பு நிகரற்றது, தன்னலமற்றது அப்படிங்கிறத 4 வரிகளில் எழுத சொல்லியிருக்காங்க. A father's love is with no doubt unconditional, no matter what will happen. He will always love you. அப்பாவுடைய அன்புங்கிறது வந்து ஒரு சந்தேகமே இல்லை. அது வந்து எதிர்பார்ப்பும் இல்லாதது, எதையுமே திரும்ப யோசிக்காதது. எது நடந்தாலும் அப்பா வந்து எப்பயுமே அன்பில் மட்டும் குறையே வைக்க மாட்டாங்க. He will give up everything for the betterment of his child. அவங்க வந்து செல்ஃபிஷாகவே இருக்கவே மாட்டாங்க. அப்பா அவ்வளோ சாக்ரிஃபைஸ் பண்ணுவாங்க எல்லாமே நம்மளுடைய முன்னேற்றத்துக்காக, குழந்தையினோட வளர்ச்சிக்காகவும் அவங்களுடைய நல் வாழ்க்கைக்காகவும் எதை வேணால் விட்டு கொடுப்பாங்க. தன்னுடைய இன்பத்தை எதை வேணால் அவங்க விட்டு கொடுப்பாங்க. He will do everything for his child. No one can replace father's love. அவர் வந்து குழந்தைக்காக எதை வேணால் செய்வாங்க. இந்த உலகத்தில் எது வேணால் செய்யறதுக்கு தயாராக இருக்கிற ஒரு ஜீவன் தந்தை. அவங்க யாருமே அப்பாவினுடைய அன்பை நிகரற்றது, அதை வந்து சமன்படுத்தவே முடியாது. யாராலையும் வந்து அந்த இடத்த ரீப்ளேஸ் பண்ணவே முடியாது அப்படின்ற இந்த பேசேஜில் நம்ம சொல்லியிருக்கோம். நெக்ஸ்ட்டு தேர்ட் ஒன். ரீட் த ஃபாலோயிங் லைன்ஸ் அண்ட் ஆன்சர் த கொஷின் கிவன் பிலோ. இங்கே இந்த லைன்ஸ் கொடுத்துருக்காங்க, அந்த டேஷில் நம்ம ஆன்சர் எழுதணும். There is something special about a father's love. Seems it was sent to me from some place up above. The word above in the poetic line means dash. அதாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எனக்கு அப்பாவினுடைய அன்பு மேலிருந்து கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு எழுதியிருக்காங்க. அப்போ இந்த இதில் என்ன கேட்டிருக்காங்க? வேர்ட் above, அந்த மேலே அப்படின்றது எந்த இடத்துல இந்த போயமில் குறிக்கப்பட்டிருக்கு, எந்த இடத்த சொல்லுது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு ஆன்சர் வந்து ஹெவன். ஹெவன்னா என்ன தெரியும் இல்லையா உங்களுக்கு? சொர்க்கம். 4th ஒன்.
Read the following passage and prepare the dialogues between the man and the donkey. ஒரு மனிதனுக்கும் ஒரு கழுதையை பற்றின ஒரு பேசேஜ், ஒரு பேராகிராஃப் கொடுத்துருக்காங்க. அதை ரீட் பண்ணி நம்ம வந்து டயலாகாக மாற்றணும். இங்கே பேசேஜ் கொடுத்துருக்காங்க, நம்ம என்ன பண்ணோம், அதை டயலாகாக மாற்றணும். 2 பேர் பேசுகிற மாதிரி, அந்த மேனும் டாங்கியும் பேசுகிற மாதிரி டயலாகாக மாற்ற போகிறோம். A man's favorite donkey falls into a deep precipice. He can't pull it out no matter how hard he tries. அவருடைய ரொம்ப பிடிச்ச பெட்டு அந்த கழுதை வந்து என்ன ஆயிடுச்சு, ஒரு மணல் குழிக்குள்ளே ஒரு பிச்சுக்குள்ளே விழுந்துருச்சு. அவரால் அதை தூக்கவே முடியல, வெளியில் எடுக்கவே முடியல. He therefore decided to bury it alive. என்ன பண்ணுறது, அவரால் தூக்கி பார்க்குறாரு, முடியாமல். சரி விட்டுடலாம், அது அப்படியே புதக்குழிக்குள்ளே மணல் குழிக்குள்ளே புதைச்சி போட்டோம், உயிரோடு தான், என்ன பண்ண முடியும் அப்படின்னு விட்டுடுறாரு. Soil is poured onto the donkey from the above. மேலேருந்து அந்த மணல் திட்டுலேருந்து மணல் அப்படியே அது விழுந்துக்கிட்டே இருக்குது. The donkey feels the load, shakes it off. அதுக்கு முதுகில் அப்படியே மணல் விழ 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 அது என்ன பண்ணுது, மொத்த உடம்பையும் ஆட்டிக்கிட்டே இருக்குது. அண்ட் ஸ்டெப்ஸ் ஆன் இட், ஆட்டி 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 அந்த மணல் மேலே 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 ஏறி ஏறி வர பார்க்குது. மோர் சாயில் இஸ் poured. நிறைய மணல் அது மேலே விழுந்துருச்சு. இட் ஷேக்ஸ் இட் ஆஃப் அண்ட் ஸ்டெப்ஸ் அப். அப்பையும் அது விடாமல் அந்த உடம்பை குலுக்கி 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 மேலே நிற்க ஆரம்பிச்சிது. The more the load is poured, நிறைய மணல் அது மேலே விழுந்தது. The higher it rises, அந்த குழி அப்படியே மேலே 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 வர ஆரம்பிச்சிச்சு. By noon the donkey is grazing in the green pastures. மத்தியானம் ஆகிறதுக்குள்ளார டாங்கி அந்த புல்வெளியில் புல் மேய ஆரம்பிச்சிருச்சு. இதுதான் அந்த பேசேஜ். Now we have to write it in a dialogue form. டைலாகாக மாற்றணும். மேனும் டாங்கியும் பேசுகிற மாதிரி டைலாகாக மாற்றி எழுத போகிறோம். ஃபர்ஸ்ட் மேன் சொல்கிறது, ஓ மை காட், மை பெட் டாங்கி had fallen in the deep precipice. குழிக்குள்ளே விழுந்துருச்சு, என்னோட டாங்கி குழிக்குள்ளே விழுந்துருச்சு. டாங்கி, ப்ளீஸ் மாஸ்டர் சேவ் மீ. மாஸ்டர் என்னை காப்பாற்றுங்க மாஸ்டர் அப்படின்னு டாங்கி சொல்லுது. மேன், ஷுவர் ஐ வில் ட்ரை மை பெஸ்ட், ஐ டோன்ட் வாண்ட் டு மிஸ் யூ. நிச்சயமாக காப்பாற்றுவேன், எனக்கு உன்னை இழக்கவே முடியாது. டாங்கி, ப்ளீஸ் மாஸ்டர் டேக் மீ அவுட். ப்ளீஸ் என்னை எப்படியாவது வெளியில் எடுத்துருங்க. மேன், ஐ டோன்ட் நோ வாட் டு டூ. I tried as much I can. I have no other way other than to bury you alive. ஐயோ எனக்கு என்ன பண்ணுறதே தெரியலையே, என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் இழுத்து பார்த்துட்டேன், உன்னை மேலே தூக்க முடியல, உன்னை உயிரோட புதக்குழிக்குள்ளே விடுறது தான் வழி தவிர எனக்கு வேறு வழி தெரியலையே அப்படின்னு. ப்ளீஸ் டோன்ட் கில் மீ மாஸ்டர், டாங்கி சொல்லுது. ஐயோ என்னை சாகடிச்சு விட்டுறாதீங்க. மேன், why do you keep shaking of the soil? அப்போது அந்த டாங்கி வந்து முதுகை ஆட்டிக்கிட்டே இருக்கிறத பார்த்துட்டு, எதுக்கு இப்படி முதுகை ஆட்டிக்கிட்டே இருக்க, உடம்பு ஆட்டிக்கிட்டே இருக்க அப்படின்னு கேட்க. அப்போ டாங்கி சொல்லுது, ஐ டோன்ட் வாண்ட் டு பி பரீடு. நான் புதக்குழிக்குள்ளே மாட்டிக்கூட மணல் இதுக்குள்ளே போய் மாட்டிக்கிட விரும்பலை அப்படின்ற அந்த நேரத்துக்குள்ளார நிறைய போர் சாயில் ஓவர் டாங்கி, நிறைய மணல் வந்து அந்த கழுதைக்குள்ளார மேலே விழுந்துருது. அதை வந்து நம்ம ப்ராக்கெட்டில் எழுதியிருக்கோம். மேன் சொல்கிறாரு, எஸ் திஸ் இஸ் அ குட் ஐடியா, ஐ குட் சேவ் யூ பை திஸ், ஸ்டெப் ஆன் டு த சாயில். ஆஹா இது நல்ல ஐடியாவாக இருக்குது, நீ நல்ல வேலை பண்ணுற, அப்படியே ஆட்டி 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 அந்த மணலுக்கு மேலே ஏறிடு. டாங்கி, மாஸ்டர் தேங்க்யூ தேங்க்யூ, கே விட்டுருக்கேங்க பாருங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் சேவிங் மீ. மாஸ்டர் என்னை காப்பாற்றுறதுக்கு நன்றி அப்படிங்கிறாரு. ஐ குட் ஃபைனலி கிரேஸ் ஹாப்பிலி இன் த க்ரீன் பாஸ்டர். நான் வந்து புல் நல்லா ஜாலியாக மேய போகிறேன் அப்படின்னு சொல்லுது டாங்கி. இது நம்ம டைலாகாக மாற்றிருக்கோம். நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்கு எப்படி வேணால் டைலாகாக எழுதலாம், சும்மா மிஸ் இப்படி எழுதியிருக்கேன். ஓகேயா? 5th one, ஆன்சர் பை ரீடிங் த பேசேஜ் கிவன் இன் கொஷின் நம்பர் 4. இப்போது 4ல் இந்த பேராகிராஃப் கொடுத்துருக்காங்களே, அந்த பேசேஜ் கொடுத்துருக்காங்களே, அதுலேருந்து ஒரு கொஷின் கேட்டிருக்காங்க. அதை வச்சு நம்ம வந்து ஆன்சர் பண்ணணும். ட்ரா எ கேரக்டர் ஸ்கெட்ச் ஆஃப் த டாங்கி இன் த ஸ்டோரி. இப்போ ட்ரா எ கேரக்டர் ஸ்கெட்ச்னால் நீங்கள் டாங்கி படம் வரைஞ்சிடக்கூடாது. என்ன பண்ணோம், அந்த டாங்கியோட கேரக்டர் பற்றி எழுதணும். ஓகேயா? ஃபியூ லைன்ஸ் நம்ம எழுத போகிறோம். த டாங்கி இஸ் வெரி பிரில்லியன்ட் அண்ட் கிளவர். இந்த டாங்கி வந்து ரொம்ப புத்திசாலி. He always believed his strength and never gave up on himself. அது வந்து தன்னுடைய தன்னம்பிக்கை நிறைந்தது, எந்த நேரத்துலையும் அது விட்டு கொடுக்கவே இல்லை. நம்மளும் அப்படி தான் இருக்கணும், தன்னம்பிக்கையோடு இருக்கணும். எந்த நேரத்துலையும் வாழ்க்கையில் எதையுமே நம்ம விட்டு கொடுக்கக்கூடாது, எப்படி சாதிக்கணுன்ற அந்த போராட்டம் இருக்கணும் நமக்கு. He always knew how to handle the situation and he took right decision at the crucial moment and saved himself.
அது எப்பயுமே அந்த தேவையான நேரத்தில் அந்த ஸ்பாட் அதுக்கு வந்து அதோட மூளை வந்து அப்படியே வேலை செஞ்சு அந்த மணலை வந்து முதுகுலேருந்து அப்படியே ஆட்டி 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 அந்த மணலை கீழே விழ வச்சு அந்த குழியை மூடி அது மேலே வந்துருச்சு பார்த்தீங்களா. க்ரூஷியல் மூமெண்ட், எவ்வளோ ரிஸ்க்கான டைம். அந்த டைமில் அது மூளை டக்குன்னு வேலை செஞ்சு அப்படியே உடம்பு ஆட்டி 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 மேலே வந்துருச்சு. நம்மளும் அப்படி தான் பிளாங்க் ஆகிடக்கூடாது. ஒரு ஆபத்தான நேரத்தில் பிளாங்க் ஆகிடாமல் ஒரு நிமிஷம் யோசிக்கணும் நம்ம அடுத்தது என்ன செய்யணும்னு. அப்போ தான் நம்ம வாழ்க்கையில் சாதிக்க முடியும். ஏதாவது ஒரு டேஞ்சரஸ் சுச்சுவேஷன்லேருந்து கூட நம்மளால் வெளியில் விட முடியும். நம்ம அதே பிளாங்க் ஆகிட்டோன்னு வச்சுக்கோ, அட்ரினல் அதிகமாக ரொம்ப பயந்துட்டோன்னா அட்ரினல் அதிகமாக சுரக்க ஆரம்பித்து நமக்கு பிரெயின் வேலை செய்யாமல் போயிடும். ஸோ எப்பயுமே நம்ம என்ன பண்ணோம், ஷார்ப்பாக இருக்கணும், ஸ்மார்ட்டாக இருக்கணும். ஓகே, next one, fill in the blanks using suitable words given in the brackets. I am nature. I am bracketல என்ன கொடுத்துருக்காங்க, polluted, pollutants by the human activities. என்ன ஆயிருக்கு, நேச்சர் வந்து பொல்யூட்டட் ஆயிருக்கு. பொல்யூட்டட் அதுக்கு மாசு அடைஞ்சிருக்கு. அடுத்தது நவ் ஐ ஆம் இன் டேஷ் கண்டிஷன். மாசு அடைஞ்சதுனால எப்படி இருக்குது, நேச்சரு குட் கண்டிஷனில் இருக்க முடியுமா, இருக்காது. ஸோ நம்ம எதை எழுதணும், பேட். ஐ ஆம் இன் நீட் ஆஃப் டேஷ். நான் இப்போ ரொம்ப எனக்கு என்ன தேவை, ப்ரொடெக்ஷன் தேவை, பாதுகாப்பு தேவை. டிஸ்ட்ரக்ஷன்னா அழிவு, பாதுகாப்பு தேவை. ஸோ சேவ் மீ, என்ன காப்பாற்றுங்க அப்படின்னு நேச்சர் சொல்லுதாமா. நெக்ஸ்ட்டு 7, டிபேட் ஃபார் அண்ட் எகெயின்ஸ்ட் பேனிங் மொபைல் ஃபோன்ஸ், கிவ் 2 points ஃபார் ஈச். இப்போ இதில் வந்து மொபைல் ஃபோன் பற்றி நல்லது கெட்டது ரெண்டும் எழுத சொல்லியிருக்காங்க. ஃபார் பேனிங், ஃபார் எகெயின், ஃபார் அண்ட் எகெயின், இது ரெண்டுத்தையும் எழுத சொல்லியிருக்காங்க. நான் இப்போ ஃபாருக்கு 2 பாயிண்ட் எழுதியிருக்கேன், எகெயின்ஸ்டுக்கு 2 பாயிண்ட் எழுதியிருக்கேன். நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் எழுதலாம். சரியா, இப்போ ஃபாருக்கு நான் என்ன எழுதியிருக்கேன்னு பாருங்கள். There are so many learning application in the app stores for the student at all level in school. இதில் வந்து நிறைய ஆப்ஸ் இருக்குது ஃபார் எஜுகேஷன். இப்போ ஈவன் இப்போ நம்ம இந்த ஒர்க் ஷீட்டே நீங்கள் வந்து பார்க்கணுன்னா யூடியூப்பில் பார்க்குறீங்க இல்லையா. அது வந்து இப்போ மிஸ்ஸு இந்த நேரத்தில் எடுக்கும்போது உங்களால் அட்டன் பண்ண முடியல, உங்களுக்கு நெட் இல்லை கரண்ட் இல்லை, எது இருந்தாலும் கூட உங்களோட எந்த டைமுக்கு வேணுனாலும் நீங்கள் யூடியூப் ஓப்பன் பண்ணி நீங்கள் இந்த லெசனை ஃபாலோ பண்ண முடியும். ஸோ அது வந்து ஒரு பெரிய அட்வான்டேஜ் இல்லையா, அது ப்ளஸ் நம்மளுக்கு. அப்போ வந்து இந்த ஃபோன் இருந்தால் தான் நீங்கள் எப்போ வேணால் எடுத்து பார்த்துக்கலாம். ஸோ அது ஒரு அட்வான்டேஜ். நெக்ஸ்ட்டு, மொபைல் ஹெல்ப்ஸ் them to stay in contact with their parents when they go out. இப்போது நீங்கள் டியூஷன் போகிறீங்க இல்லை வெளியில் எங்கேயாவது கிளாஸ்க்கு போகிறீங்க அப்படின்னு சொன்னால் அந்த மொபைல் எடுத்துகிட்டு போய்க்கலாம். எடுத்துகிட்டு போயிட்டு கொஞ்சம் லேட் ஆகுது, பஸ் வரல அப்படின்னு சொல்லும்போது என்ன பண்ணலாம், அம்மாவுக்கு கூப்பிட்டு சொல்லலாம். அம்மா பயந்துகிட்டே இருப்பாங்க, ஐயோ இன்னும் என் குழந்தை வரலையே. இப்போ இந்த மொபைல் கையில் இருக்கும்போது என்ன பண்ணிடலாம், ஃபோன் பண்ணி அம்மாக்கிட்ட சொல்லிடலாம், அம்மா நான் இங்கே இருக்கேன், பஸ்ஸுக்கு வெயிட் பண்ணுறேன், பஸ் ஸ்டாண்டில் இருக்கேன், டோன்ட் வரி ஐ வில் கம் அப்படின்னு சொல்லி நீங்கள் இன்ஃபார்ம் பண்ணிடலாம். ஸோ அதுக்கு நமக்கு மொபைல் வந்து ரொம்ப 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 யூஸ்ஃபுல். எகெயின்ஸ்ட், இப்போ இதனால் விளையும் தீமைகள் 2 பாயிண்ட்ஸ் தான் எழுதிருக்கோம். மொபைல் ஃபோன் காஸ் ஐசோலேஷன் இன் பீப்புள். இது வந்து தனிமைப்படுத்துது. இப்போ நிறைய குழந்தைங்க என்ன பண்ணிடுறாங்க, மொபைல் ஃபோன் கிடைச்சா கேம் விளையாடுற பேர் வழின்னு சொல்லி வீட்டுக்கு யார் வந்தாலும் வாங்க ஹலோ உட்காருங்க எதுவுமே சொல்கிறதில்ல. தாத்தா பாட்டி கூட அம்மா அப்பா கூட எல்லாம் பேசுறதில்ல. தனியாக போய் உட்காந்துக்கிட்டு மொபைல் ஃபோன் தான் அவங்க உலகமாக மாறிடுச்சு. அது ரொம்ப பெரிய சீர்கேடு இல்லையா, அது ஒன்று. நெக்ஸ்ட் பாயிண்ட், இட் காசஸ் வேரியஸ் health problems including brain and cardiac problem. இது வந்து நிறைய உடலுக்கு சீர்கேடு ஏற்படுத்துது. நம்மளுடைய மூளைக்கு பிரச்சனை வர வைக்குது, கார்டியாக் ப்ராப்ளம், ஈவன் ஹார்ட் ப்ராப்ளம் கூட வருதான் நிறைய மொபைல் யூஸ் பண்ணுறவங்களுக்கு. அது ரெண்டுத்தையும் நம்ம எழுதியிருக்கோம். ஸோ நம்ம 8th one, identify the main idea. Education is the most important factor for the development of human civilization. Education can promote national unity. To uplift the society, education plays a prime role. It makes all people knowledgeable. இப்போ நமக்கு கல்வியினுடைய முக்கியத்துவத்தை இதில் சொல்லியிருக்காங்க. கல்வி வந்து நம்மளுடைய தேச ஒற்றுமைக்கும் நாட்டு வளர்ச்சிக்கும் ரொம்ப தேவைப்படுது. ஒரு சமுதாயத்தை முன்னேற்றத்துக்கு கல்வி எப்படி மெயினாக யூஸ் பண்ணுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த தீம் ஆஃப் த பேசேஜ் இஸ் அபவுட், அப்போ இந்த பேசேஜ் கொடுத்துருக்காங்களே இதனுடைய நோக்கம் என்ன, இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் எஜுகேஷன் இன் சொசைட்டி, கல்வியின் அவசியம், சமுதாயத்தில் கல்வியின் தேவை பற்றி தான் இந்த பேசேஜ் சொல்லியிருக்கு.
Write a speech on parents' unconditional love and present it in the class. இப்போ unconditional love, பேரண்ட்ஸோட பெற்றோர்களுடைய எதிர்பார்ப்பில்லாத அந்த அன்பினை பற்றிய ஒரு ஸ்பீச் தயாரித்து கிளாஸில் பேசுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் கொஞ்சம் ஃபியூ லைன்ஸில் எழுதியிருக்கேன், இருக்கிற அந்த 5 லைன்ஸ்க்கு நான் எழுதியிருக்கேன். பட் நீங்கள் ஒரு பெரிய ஃபுல் பேஜ் கூட எழுதி பேசலாம். நெக்ஸ்ட் கிளாஸில் நீங்கள் பேசி காட்டணும் மிஸ்க்கு, ஓகேயா? The depth of the love of parents for their children cannot be measured. It is like no other relationship. It exceeds concern for life itself. The love of a parent for a child is continuous and transcends heartbreak and disappointment. இதுதான் நான் எழுதியிருக்கேன். நீங்கள் இது பெருசாக அழகாக ஒரு ஸ்பீச் மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி நெக்ஸ்ட் கிளாஸில் ப்ரெசென்ட் பண்ணணும். 10th one, rewrite the given dialogue into a paragraph with proper beginning, middle and end. The Hare and the Tortoise நம்ம சின்ன வயசில் படித்த கதை தான். அது வந்து இங்கே டைலாகாக கொடுத்துருக்காங்க, நீங்கள் ஸ்டோரியாக கன்வெர்ட் பண்ணி எழுத சொல்லியிருக்காங்க. Hare, you walk very slowly. Tortoise, you may walk fast, but I will win the race. Hare, we will see who wins. The race started. Tortoise, I will not stop walking until the finishing line. Hare, the tortoise walked slowly so I can take a small break. After some time, the hare woke up and started to run. Then he saw the tortoise reaching the finishing line. Hare, how did you win? Tortoise, I kept walking when you slept. I walked slowly, but I am steady, so I won the race. The hare learned the lesson, slow and steady wins the race. இப்போ நம்ம அதை பேசேஜ் மாதிரி ஸ்டோரியை கன்வெர்ட் பண்ணி எழுதணும், ஓகேயா? பேராகிராஃபாக மாற்றி எழுத சொல்லியிருக்காங்க. Once upon a time, they lived a hare and tortoise. The hare could run very fast. It was proof of its speed. One day, the hare saw the tortoise walk slowly. The hare laughed at the tortoise and said, "You're such a slow coach. Let's have a race to see who is faster." Tortoise agreed. So the hare and tortoise had a race. The hare ran very fast and very far. After a while, the hare turned back to see where the tortoise was. The tortoise was walking very slowly and it was far behind the hare. So hare stopped under a tree and went to sleep. Meanwhile, tortoise kept walking the whole time and reached the winning point. When the rabbit woke up, they saw the tortoise as already won the race. What is the moral of the story? Slow and steady wins the race. அதான் இங்கே the hare learned the lesson, slow and steady wins the race கொடுத்துருக்காங்க. இது நம்ம குட்டி வயசில் படித்த கதை தான், உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், எல்கேஜிலே நம்ம படித்த கதை தான். பட் அதை வந்து இப்போ திரும்ப கொடுத்து உங்களை எழுத சொல்லியிருக்காங்க. யூ ப்ளீஸ் ரைட். ஓகே ஓகே, இதோட நமக்கு worksheet 2 முடிஞ்சிருச்சு. We'll see in the next class. Okay, bye.